நம்ம கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. வர கஸ்டமர் எல்லாமே வாங்கிக்கலாம். ஹலோ, சொல்லுங்க. ஓ, பாஸ்தா வேணுமா? ஓகே. மேஷ் மெலோன், அப்புறம் ஒரு சாக்லேட். ஓகே. ஓ, 13 நம்பர் வீடா? நான் வந்து டெலிவரி பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஹாய், இந்தாங்க உங்க ஆர்டர். தேங்க்யூ. எவ்வளவு ஆச்சு? 500 ஆச்சு. இந்தாங்க. தேங்க்யூ. நீங்க சீக்கிரமா டெலிவரி பண்ணுங்க. இந்தாங்க டிப்ஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. பாய். பெரிய மனசு அவருக்கு. 10 ரூபாய் டிப்ஸ் கொடுத்திருக்காரு. சொல்லுங்க. மோனிகா ஸ்டோர். வாழைப்பழம், லிச்சி, டிராகன் ஃப்ரூட், ஆப்பிள். ஓகே மேடம். டோர் நம்பர் 7. ஓகே, உடனே டெலிவரி பண்ணிடுறோம். உடனே சீக்கிரம் போய் டெலிவரி பண்ணோம். ஏய் மோனிகா, என்ன பெரிய பைக்ல எல்லாம் வர? எனக்கு ஒரு ரவுண்ட் கூட போயிட்டு வர. இல்ல அத நான் டெலிவரிக்காக மட்டும்தான் வச்சிருக்கேன். நான் அதை தர மாட்டேன். ஏய், நான் ஒன்னும் உடச்சிட மாட்டேன். ஒரு ரவுண்ட் தானே ஓட்ட கேக்குறேன் கூட. சாரி, என்னால முடியாது. சரி, இந்த ஆர்டர் யாருக்கு? உங்க ஆன்ட்டிக்காகவா? ஆமா. சீக்கிரம் ஆன்ட்டியை கூப்பிடு. நான் சீக்கிரமா கொடுத்துட்டு போகணும். எனக்கு டெலிவரிக்கு டைம் ஆகுது. சரி, நீயே கூப்பிட்டுக்கோ, நான் வெளியே போறேன். வெளியே போய் என் பைக்கை தொடாத. மேடம், மேடம். யார் அது? மேடம், டெலிவரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, நீயாமா? நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாய் ஆச்சு மேடம். அப்படியா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாமா. தேங்க்ஸ். இந்தாமா, டிப்ஸ் வச்சுக்க. தேங்க்ஸ் மேடம். இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு அன்பா வியாபாரம் பண்ணி அறிவோட இருக்கிற. சில பேருக்கு இத பார்த்தாவது அறிவு வரும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், பாய். சீக்கிரம் போய் சமைக்கணும். இனிமே இந்த மோனிகாவை நம்ம வீட்டுக்கு டெலிவரியே பண்ணாத மாதிரி பண்ணிடணும். இந்த மோனிகா முன்னாடி அம்மா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுல அவளுக்கு டிப்ஸ் வேற. எனக்கு 1 ரூபாய் தான் பேக்கெட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா? அவளை ஏதாவது பழி வாங்கணுமே. என்ன பண்ணலாம்? அம்மா போன் இது ஒளிச்சு வச்சிடலாம். அம்மா கேட்டா மோனிகா ஸ்வீட்டா சொல்லலாம். அப்பதான் அம்மா மோனிகாவை கூப்பிடவே மாட்டாங்க. இங்கதானே என் போனை வச்சேன். சரலா, என் போனை பாத்தியா? எனக்கு தெரியலமா, நான் போன பாக்கல. ஏய், உன் பக்கத்துல தானே இருந்தது போன. தெரியலன்னு சொல்றேன். இங்க இருந்ததா? இப்பதான் எனக்கு தெரியுது அது எங்க போயிருக்கான்னு. எங்க போயிருக்குமா? நீ என்ன சொல்ற? அம்மா, மோனிகா உங்க போன திரும்பி போயிட்டாமா? அப்படி எல்லாம் சொல்லாத. மோனிகா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அவ முகத்தை பார்த்தா தெரியல அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு. அப்பனா போன் எங்க போச்சு? அவதான் எடுத்துக்கணும். அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நீ கண்ணால பாக்காம அப்படி சொல்லாத. நீ எழுந்து உள்ள போ. நான் ஹால் எல்லாம் பெருக்கணும். இந்த போனு காணான்றத பிரபு கிட்ட உடனே சொல்லணும். பிரபு, இங்க கொஞ்சம் வா. என்னம்மா? எப்பா, இங்க சோபா மேல போன் வச்சிருந்தா அதை காணும்பா. என்னம்மா சொல்றீங்க? போனை காணுமா? யாருமா வந்தது வீட்டுக்கு? மோனிகா தான்ப்பா கொஞ்சம் பொருள் எல்லாம் டெலிவரி பண்ண வந்தா. அதுக்கப்புறம் தான்ப்பா போனை காணோம். அம்மா, அப்ப கண்டிப்பா மோனிகா தாமா உங்க போனை எடுத்திருப்பா. சீச்சி, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. ஒண்ணு பண்ணலாமா? அவதான் எடுத்தாளா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. நீ எப்படிப்பா கண்டுபிடிப்ப? ஒரு கோல்டு செயினை அவ கண்ணுல படுற மாதிரி வச்சிடலாம். திருப்பி அவளை கால் பண்ணி ஆர்டர் கொடுங்க. அப்ப வந்துட்டு அவ போகும்போது இந்த கோல்டு செயினை என்ன பண்றான்றதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ எடுக்கிறான்ட்டு உனக்கு எப்படிப்பா தெரியும்? நீங்க பாருங்க போனு. நான் மறைஞ்சு நின்னு வீடியோ எடுக்கிறேன். சரியா? சரி சரி சரி, நீங்க ஆர்டர் பண்ணுங்க. சொல்லுங்க. மேஷ் மெலோ, சிப்ஸ், பாஸ்தா. ஓகே. இப்போதான் ஆர்டர் பண்ணாங்க, திரும்பி ஆர்டர் பண்றாங்க. சரி, எடுத்துட்டு போ. என்னம்மா, போன் கிடைச்சதா? இன்னும் இல்லம்மா. நான் சொன்னேன் கேட்டீங்களா? இது மோனிகா தான் திரும்பிப்பா. இங்க பாரு, எதுவும் நீ பார்க்காம அவ மேல பழி சுமத்தாத. பேசாம இரு. என்னம்மா, உங்க கையில தங்கச்சி வச்சிருக்கீங்க? இதுவா? என்கிட்ட இதை வச்சு ஒரு பிளான் இருக்கு. என்னம்மா பிளான்? இந்த செயினை நான் இங்க வச்சிருவேன். மோனிகா வந்து இந்த செயினை எடுத்துட்டு போனா அவதான் 3D நான் கண்டுபிடிச்சிருவேன். சூப்பர் பிளான்மா. சரி சரி, நீ உள்ள போ. மேடம்,
வாமா வந்துட்டியா? இதான் நல்ல சான்ஸ், இப்பவே எடுத்துட்டு போயிடலாம். இந்தம்மா காசு. தேங்க்ஸ் மேடம். ஐயோ, என் செயினை காணோம். இப்பதான் தெரியுது இந்த செயின் அந்த மோனிகா தான் திருடி இருப்பா. இல்லம்மா, நீங்க சொல்றது தப்பு. திருடினது மோனிகா இல்ல, யாருன்னுட்டு இந்த வீடியோல பாருங்க. ஐயோ, சரளாவா? நான் மோனிகான்னு நினைச்சேன். இப்ப தெரியுதா? நீ பாருங்க எப்படி பதுங்கி பதுங்கி திருடுது பாருங்க. நான் சரளாவை நினைச்சு வெக்கப்படுறேன். இப்பவே சரளா கூப்பிடுறேன். சரளா, என்னம்மா? போனை யாரு திருடுனதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? மோனிகா தானே? யாருன்னுட்டு பாரு. ஒழுங்கு மரியாதை சொல்லு. அந்த தங்கச்சியை நீ தானே எடுத்த, போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. ஐயோ, என் பொண்ணு ஒரு திருடியா? பாத்தீங்களாமா, திருடினது நம்ம வீட்ல இருக்கு. ஏன் சரளா இப்படி பண்ண? நீங்க மோனிகா முன்னாடி எனக்கு கேவலப்படுத்துனீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். இங்க பார், அவ இந்த சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பா இருக்கிறா. அவளை பார்த்து நீ திருந்துவேன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, மோனிகா கிட்ட. அந்த கடவுள் தான் உன்னை மன்னிக்கணும். செல்ல ஐசக், என் செல்ல பாப்பா, குட்டி பையா, புஜ்ஜி குட்டியும் செல்ல மகனே. அம்மா, அம்மா. என்ன மோனிகா, என்ன வேணும் உனக்கு? அம்மா வாமா நம்ம விளையாடலாம். மோனிகா, நீ தான் பாக்குறல நான் தம்பி கூட விளையாடிட்டு இருக்கிறது. இப்ப எப்படி உன் கூட விளையாட முடியும்? அம்மா, நாள் பூரா ஐசக் கூட விளையாடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கல? குழந்தை கூட விளையாடுறது யாருக்குன்னா போர் அடிக்குமா? எனக்குலாம் போர் அடிக்கல, அவன் கூடயே இருப்பேன். அப்போ உங்களுக்கு ஐசக் மேலதான் பாசம் இருக்கு, என் மேல இல்லல? அப்படிலாம் இல்ல மோனிகா, உங்க 2 பேர் மேலயும் எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு. இருந்தா சரி. எப்ப பார்த்தாலும் அம்மா ஐசக் கூட விளையாடிட்டு இருக்காங்க, என் கூட விளையாடவே மாட்டேன்றாங்க. ஐசக், உனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாக்லேட் கேக். உனக்கு ஸ்பூன் எடுத்து வர மறந்துட்டேன்ப்பா, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். அட, டேஸ்டியான கப் கேக்ஸ். ஏய் மோனிகா, அது ஐசக்காக எடுத்துட்டு வந்தேன், அதை வை. ஐசக் ஐசக் ஐசக், எல்லாமே ஐசக்குக்கு தானா? மோனிகா, அவன் குழந்தை, அவன் கிட்ட போய் போட்டி போடுற. ஐசக், வா நம்ம கேக் சாப்பிடலாமா? நல்லா இருக்கா? அம்மா போதுமா, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சரிப்பா. மோனிகா வேற கோவத்துல போனா, அவளுக்கு வேணா இதை கொடுத்துடலாம். மோனிகா, கோவத்தை விட இருந்தா கேக் சாப்பிடு. இது மட்டும் எனக்கு தெரியுங்க, இதையும் உங்க பையனுக்கே போய் கொடுங்க. என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? ஹை, லாரி வச்சு விளையாடிட்டு இருக்கானா ஐசக்? டேய், எனக்கு விளையாடுறதுக்கு அந்த லாரி கொஞ்சம் குடுறா ப்ளீஸ். என்னது, தர மாட்டியா? போடா. ஜாலி 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 ஜாலி. என்னப்பா, என்னாச்சுப்பா, ஏன் அழுற? அக்கா எல்லாரும் எடுத்து தர மாட்டேமா. சரி சரிப்பா, அழாத, அம்மா வாங்கி தரேன்ப்பா. மோனிகா, ஐசக் லாரி ஏன் எடுத்த? எனக்கு விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுமா, அதான் எடுத்தேன். இது ஒண்ணு நீ விளையாடுறது கிடையாது, அது குழந்தைங்க விளையாடுறது. ஒழுங்கா கூட ஐசக் கிட்ட. ஐசக், இந்தாப்பா, வச்சு விளையாடு. ஜாலி 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 ஜாலி. அக்கா, எனக்கு கொஞ்சம் கொடுக்கா, நான் போன்ல எடுத்து தரேன். அதெல்லாம் முடியாது, உன் பொம்மையை கேட்கும்போது குடுத்தியா? இல்ல நான் தர மாட்டேன், போடா. அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ. உன் பொம்மையை கேட்கும்போது குடுத்தியா? இல்ல நான் தர மாட்டேன், போடா. கொடுக்கா. என்னாச்சு இப்போ? அழாத பழையப்பா. ஏ மோனிகா, தம்பி கிட்ட போன கொடு. அம்மா, அவன் பொம்மையை எனக்கு கொடுத்தானா? இல்ல அதே மாதிரி நான் என் போன் அவனுக்கு கொடுக்க மாட்டேம்மா. மோனிகா, நீ என்ன குழந்தையா? எவ்வளவு பெரிய பொண்ணு, ஒழுங்கு மரியாதை கூட குழந்தைகிட்ட போன. இந்த வீட்ல எதுவுமே எனக்கு இல்ல, எல்லாமே அவனுக்கே பண்ணுங்க.
நீ பாருப்பா. மோனிகாக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை கொடுங்கப்பா. சரி, கவனமா போன பாத்துக்கணும், உடச்சிட கூடாது சரியா? அம்மா கிச்சன் ரூம்ல வேலை இருக்கு. செல்லக்குட்டி. ஹாய் மோனிகா. ஹாய்மா. ஐசக், அம்மா உனக்கு ஒரு வாங்கி வந்திருக்கேன், என்ன பத்தியா? எனக்கு என்னமா வாங்கிட்டு வந்தீங்க? சாரி மோனிகா, என்கிட்ட காசு கம்மியா இருந்ததா, உனக்கு எதுவும் வாங்கல. வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? அவன்கிட்ட நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், அதனால வாங்கிட்டு வந்தேன். ஐசக், அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, அக்கா இல்ல. எல்லாம் அவனுக்கே செய்றீங்க, எல்லாம் அவனுக்கே பண்றீங்க. மோனிகா, அவன் உன்னோட சின்ன தம்பி, ஏன் இப்படிலாம் பேசுற? எனக்கு என்ன எதுவும் செய்யாதீங்க. அம்மா என் மேல பாசமே காட்ட மாட்டேன்றாங்க, எல்லாம் ஐசக்கு தான் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க. ஐசக், அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாப்பா. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? வா, என் கூட வா. இங்க பாத்தியா, இதெல்லாம் நம்ம அக்காக்கு gift wrap பண்ணி கொடுக்கலாம். அப்ப இது பார்த்தா அக்கா ரொம்ப சந்தோஷமாயிடுவா. சரியா? வா வா வா. வா. மோனிகா, இங்க பாரு, தம்பி உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு. சரி தம்பி. மோனிகா, நீயும் ஐசக் எனக்கு 2 பேரும் ஒண்ணுதாமா. உன்னை விட்டுட்டு அவன் மேல மட்டும் நான் பாசம் காட்டல, சரியா? கொஞ்ச நேரம் டீ குடிக்கலாம். அம்மா எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தாங்கம்மா. உன் அப்ளிகேஷன் தானே, நீயே ஃபில் பண்ணிக்கோ. அம்மா நீங்க நல்லா ஃபில் பண்ணி தருவீங்க தானே உங்ககிட்ட கேக்குறேன், பண்ணிருந்தாங்கம்மா. முடியாதுரி, நீயே பண்ணிக்கோ. அம்மா எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி தர மாட்டாங்க. சரி, அழாத, ஃபில் பண்ணி தரேன், குடு. இந்தாங்கம்மா. இந்தா. டீ குடிக்கிறதுக்கு நிறுத்திட்டு அவளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தா ஒரு டைம்ஸ் கூட சொல்லாம போறா. ஹை சோடா. மோனிகா, சோடா எல்லாம் குடிக்காத, அது என்கிட்ட கூட. ஆஹா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தர மாட்டேன். மோனிகா, அதெல்லாம் நீ குடிச்சனா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். எனக்கு குடிக்க வேணுமா, சும்மா ஏதாவது சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். என்னடா இது, இந்த சோடா இப்படி பொங்கிடுச்சு. அப்பவே அம்மா பேச்ச கேட்டு இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? மோனிகா, அம்மா எனக்கு பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. தோமாத ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல நேரத்துக்கு சாப்பாடே கிடைக்கிறது இல்ல. என்ன மோனிகா, சாப்பிடு. என்னதுமா இது? மோனிகா, இது மட்டன் பிரியாணிமா. எனக்கு தான் நான்வெஜ் பிரியாணி பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்குமா இப்படி எடுத்துட்டு வந்தீங்க? போங்கம்மா எடுத்துட்டு. மோனிகா, இதெல்லாம் சாப்பிட்டாதான் நீ நல்லா வளருவ. கொஞ்சம் சாப்பிட்டு பாருமா, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்தாமா கொஞ்சம் சாப்பிடு. நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இது வேணாம். என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போறியா? இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு தெரியுமா? அப்பனா நீங்களே சாப்பிடுங்க. அப்படி ஆன்லைன் ஆர்டர்ல என்னதான் இருக்கும்? சரி, நம்ம தனியா தான் சாப்பிடணும் போல இருக்கு. ஓ அப்படியா? ஆமாடி. ஓ நாளைக்கு பார்ட்டி வச்சிருக்கியா? ஓகே, கண்டிப்பா வந்துடுறேன். ஓ ஷாப்பிங் பேர் பண்ணுமா? ஓகே ஓகே. மோனிகா, அது ஒரு நிமிஷம், அம்மா இருக்காங்க. என்னம்மா? மோனிகா, ரூம் ஃபுல்லா எவ்வளவு குப்பையா இருக்கு. நீ என்ன போன பேசிட்டு இருக்க? போ, எல்லாம் க்ளீன் பண்ணு. இப்பதாம்மா போன் பேசிட்டு சுத்தம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அப்பனா நீ எவ்வளவு நேரம் போன் பேசிட்டு இருப்ப? அம்மா அத்தை நீங்க வந்துட்டீங்களா, இன்னைக்கு நீங்க சுத்தம் பண்ணிடுங்க, நாளைக்கு நான் சுத்தம் பண்ணிடுறேன். இந்த பொண்ணுக்கு ஆண்டவன் தான் அறிவு கொடுக்கணும். கொஞ்சம் நல்லா மேக்கப் போடுவோம். மோனிகா, உன் ஹோம்வொர்க்ல எழுதி முடிச்சிட்டியா? அம்மா நான் டயர்டா இருக்கேம்மா, அப்புறம் எழுதுறேன். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு மட்டும் உனக்கு டயர்டா இல்லையா? லிப்ஸ்டிக்? அம்மா லிப்ஸ்டிக் சும்மா ஜாலியா இருக்கிறதுக்காக போட்டேம்மா. உன்னால உன் கிளாஸ் மிஸ்லாம் எனக்கு கால் பண்ணி என்ன திட்டுறாங்க? எழுந்துரு, ஒழுங்கா போய் ஹோம்வொர்க் செய். சரி. ஐயோ ஹோம்வொர்க் எவ்வளவு இருக்கு, எழுதி எழுதி என் கையே உடஞ்சிரும் போல இருக்கு.
ஹோம்ஒர்க் எது சொன்னா தூங்கிட்டா இருக்க மோனிகா. அம்மா ஹோம்ஒர்க் ரொம்ப கஷ்டமா இருக்குமா, கொஞ்சம் எழுதி கொடுங்கம்மா எனக்கு ப்ளீஸ். சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஏத்துருவேன், ஆனா நாளையில இருந்து நீ தான் எழுதணும். ஐயோ இந்த பொண்ணு இருக்காளே, என்னையும் ஹோம்ஒர்க் எழுத வச்சிட்டா. மோனிகா, வாட்ச் மாம். எங்க போற? மாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங்க்கு போறேன் மாம். நீ பாரு, தனியா போறதுலாம் ரிஸ்க். நான் என்ன சின்ன குழந்தையா, நான் தான் வளர்ந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஐயோ ஐயோ. இங்க பார், எப்பவுமே நீ எனக்கு குழந்தைதான். அம்மா நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணா ஆகாது, நான் போயிட்டு வரேன். நீ எப்பவுமே என் பேச்ச கேட்கவே மாட்டியே. அட பொண்ணு, யாராவது நம்ம பின்னாடி வராங்களா? ஐயோ உண்மையிலேயே நம்ம பின்னாடி யாரும் வந்துட்டே இருக்காங்க. ஏய் பொண்ணு நில்லு, ஓடாத. என்னாச்சு மோனிகா? நீங்க சொன்ன மாதிரியே ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாமா. நான் சொன்ன கேட்டியா, தனியா போகாதுன்ட்டு. புரியுதா பசங்களா? எப்பவுமே நீங்க தனியா போக கூடாது, உங்க பேரண்ட்ஸ் கூட தான் நீங்க போகணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். மோனிகா, இனிமேல் அம்மா பேச்சு கேப்பியா? கேப்பம்மா.